ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க மேசராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தா, வேத ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தா கிரக நிலைக்கும் அதே போல் உங்களோட ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றத்தையும் பாதகமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இப்போ இந்த நவம்பர் மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் உங்களோட ராசிகளின் நிலை எப்படி இருக்குது, இதோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும், என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம், அதை தவிர்க்க என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான ஒரு தகவலையும் தான் மேசராசி அன்பர்கள் உங்களுக்காக இந்த பதிவில் பாருங்கள். நாங்கள் முழுமையான விளக்கத்தையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசம் ராசி அதிகமாக உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் இந்த மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமான மனமாற வணங்கி வருவதால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற முருகன் உங்கள் கூடவே இருப்பார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மனமாற 3 முறை பிரார்த்தனை செஞ்சுட்டு பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட அருளால் மேசராசி அன்பர்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகள் பெறவும் நலமுடன் வாழவும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கணும். எல்லோருக்குமே எந்த ஒரு தீங்கும் செய்யாத நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் பலவும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நாம் இப்போ பாருங்கள், இப்போ கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன மாதிரியான பலன்கள் உருவாகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாதத்தோட நிலைகளை வச்சு நாம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். உங்களோட வாழ்நாள் முழுக்க என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்தடுத்து நல்லது நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னுமே முயற்சி செய்யலாம், இன்னுமே நன்மைகளை நம்ம பெற முடியும். அதுவே பாதகமான விஷயம் ஏதாவது நடக்குது, இல்லை ரொம்பவுமே கவனமாக இந்த விஷயத்தில் நீங்கள் செயல்படணும், உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா தாக்கம் ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம். முன்னேற்றம் வருவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத யோசித்து செய்யலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே தேவைப்படுது. அதை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பில் தான் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும், நல்லது உங்களுக்கு உண்டாகும். அதே போல் இந்த மேஷ ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக இருக்குது. இதை பாருங்கள், சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுதாங்க மேசராசிக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க நீங்கள் பாருங்கள், கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க. அதே போல் உங்ககிட்ட பலவீனம் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் முன்கோபமும் இந்த பிடிவாதமும் தான். இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் புத்தி கூர்மையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. பெரும்பாலும் நீங்கள் செய்கிற விஷயத்தில் நன்மை உண்டாகும். ஆனால் கூட இருக்கிறவங்க செய்கிற செயலால் தான் நிறைய பின்னடைவும் வந்திருக்கும். எல்லாரையுமே நல்லா நம்புவீங்க. நாம் நல்லவங்களா இருக்கோம், நம்ம சரியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் அப்படின்னு நினைப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட செயல்களில் முழுமையான கவனத்தையும் செலுத்தினா நன்மைகளை பெறலாம். இந்த மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள், அடர்த்தியான பூர்வம் இருக்கும். தைரியம் மிக்கவங்களா இருப்பீங்க. விவேகம், வேகம், அறிவு, துணிவு, நம்பிக்கை இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு அதிகாரம் செய்யக்கூடிய விஷயத்தை யாராவது உங்ககிட்ட செஞ்சாங்களா அதை நீங்கள் அலட்சியப்படுத்திடுவீங்க. மற்றவங்களுக்கு ஆணிடுறது உங்களுக்கு பிடிக்கும். நிர்வாகத்திறன் ரொம்பவுமே சிறப்பாக செய்வீங்க. விரைவாக எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுப்பீங்க. சுய கௌரவத்துக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் மற்றவங்களோட திறமையை பாராட்டுவீங்க. புதிய கருத்துக்களையும் நல்ல யோசனைகளையும் சொல்வீங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்யவே மாட்டீங்க, சொல்லவும் மாட்டீங்க. என்ன தோணுதோ அதை பளிச்சுன்னு பேசிடுவீங்க. அதே போல் எப்பொழுதுமே நீங்கள் உங்களோட பணிகளில் முழு கவனத்தோடு செய்யணும். மற்றவங்களை பெரும்பாலும் நம்பாமல் நீங்கள் உங்களை மட்டுமே நம்பி செய்யுங்க. எல்லா விஷயத்திலுமே ஏற்படக்கூடிய பின்னடைவு தீரும், நன்மை உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுது அப்படிங்கிறதான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளையுமே முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேசம்.
உங்களுக்கு பாருங்கள் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் குரு பகவானே வராரு, பஞ்சமஸ்தானத்தில் கேதுக்கிறாரு, ரணரோட லோகஸ்தானத்தில் சுக்கிரனும், சப்தமஸ்தானத்தில் புதனோடு சூரியனும் வக்கர இயக்கத்தில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது 3ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அவரோட கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. 16ஆம் தேதி கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. 17ஆம் தேதி கலஸ்திரஸ்தானத்தில் புதன் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. 17ஆம் தேதி பாருங்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. 27ஆம் தேதி அன்னைக்கு கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த கிரகநிலை மாற்றம் இதுதாங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய நல்லது கெட்டதை அமைச்சு தரும். அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலை இப்போ ஆராய்ச்சி பார்த்தா மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு, இந்த மாதம் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நீங்கள் செயல்படுத்தினா வெற்றிகளை பெறலாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பமான சூழல் இருந்திருக்கும், கூட இருக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு பேராசையை காட்டி நிறைய விஷயத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரியான குழப்பமான சூழல் நீங்கி நல்ல ஒரு தெளிவான மனநிலை மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ உருவாகியிருக்கு. இப்போ மட்டும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுத்தினீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே சாதகமான பலனை பெற முடியும். செயல்திறன் சொல்லப்போனால் அதிகரிச்சு இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களோட வேலைகளை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட போகிறாங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களே எதிராக கூட சில சதித்திட்டம் செய்யலாம், கவனமாக இருங்க. நெருக்கடியான சமயத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் மன தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன், நன்மையை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். ஆனால் இந்த மேஷராசிக்காரங்க பாருங்கள், எல்லாமே நல்லா நடந்தாலும் சில சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா முக்கியமான முடிவு எடுக்கும்போது தயக்கம் காட்டுவீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்க்கணும். குழப்பமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. வீட்டில் இருக்கிறவங்களோட ஆலோசனை உங்களோட தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால தான் சாமர்த்தியமாக செயல்பட்டால் சாதகமான பலனை நீங்கள் பெற முடியும். வாடிக்கையாளர்கள்கிட்ட அனுசரித்து செல்வதன் மூலம் நீங்கள் பாருங்கள் கூடுதலான லாபத்தை பெற முடியும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க. நிறைய வியாபார யுக்திகளை கையாளுங்க, நிறைய சலுகைகளை கொடுங்க. இது செய்வதால் நல்ல ஒரு கூடுதல் லாபத்தை நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு திறமை இப்போ வெளிப்படும். நிர்வாகத்தின் பாராட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை அலைச்சலுமே இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பாருங்கள் நெருக்கம் அதிகரிக்கும், சண்டை சச்சரவு தீரும். மனம் விட்டு பேசுங்க, இன்னுமே நல்ல பயனை நீங்கள் பெறுவீங்க. சண்டை சச்சரவுகளில் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு இது எல்லாமே மாறிடும். உங்களோட வீட்டுக்கு இந்த மாதம் உறவினர் வருகை இருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது. பிள்ளைங்கக்கிட்டையுமே கோபத்தை காட்டாமல் அன்பாக பேசுவதன் மூலம் நன்மையையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தையும் நீங்கள் உண்டாக்க முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டால் காரிய வெற்றி பெறலாம். கொஞ்சம் வீண் அலைச்சல் வந்து போகும். இதனால் உடல் அசதி ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் மிகுந்த மரியாதை மதிப்புக்கு ஆளாக போகிறீங்க. விருது கூட கிடைக்கலாங்க. தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை தீரும். தொழிலில் போட்டி பொறாமை நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகளின் மூலம் நன்மை உங்களுக்கு பிறக்கும். மாணவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்குது. உயர்கல்வி கற்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலாக உங்களோட பாடத்திட்டத்தை படிக்கிறது நல்லது. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள் தொல்லை தீரும். எதிர்பார்த்த வன வசதி கிடைக்கும். உங்களோட செயலுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்பு தந்தவங்க உங்களை விட்டு நீங்கிடுவாங்க. வழக்கு விவகாரங்கள் சாதகமான போக்க தரும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். போட்டி பொறாமை தீரும். போட்டி பொறாமை கொடுத்த எதிரிகளும் காணாமல் போவாங்க. கார்த்திகை 1ஆம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வேலையில் திறமை பாராட்டு உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது மருத்துவ செலவு ஏற்படலாம், கவனமாக இருங்க. உங்களோட உடல்நலனிலும் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கணும். சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பின்னடைவு தீர இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே ஸ்ரீ சரஸ்வதி தேவியை மனமாற பூஜித்து வருவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். அறிவு திறனை அதிகரிக்கக்கூடிய யோகத்தை அன்னையின் அருளால் நீங்கள் பெற முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி வாய்ப்பு கிடைக்குமே. சரஸ்வதி தேவியின் அருளால் நன்மை பிறக்கும்.
என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.